ஹாய்ங்க, வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். பச்சைப்பயிறு குழம்பும் சுண்டல் கிரேவியும் தாங்க. ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்சதையுமே சத்தமாக கொஞ்சம் வச்சுருவாங்க. 6 பேத்துக்கு 6 ஸ்பூன் கணக்கு போட்டு 4 டம்ளர் தண்ணியும் 2 டம்ளர் பாலும் ஆட் பண்ணி நம்ம கரைச்சி உப்பு போட்டு கொதி வந்ததையும் நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துர்லாங்க. இது வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுங்க. எல்லா தானியங்களும் வந்துட்டு ஊற வச்சு முளை கட்டிட்டு 2 நாள் முளை விட்டதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வெயிலில் காய வச்சு வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். இது கூட நட்ஸு, பாதாம், பிஸ்தா, முந்திரி, நிலக்கடலை பருப்பு இந்த மாதிரி தனித்தனியாக ட்ரை ஐட்டம்ஸும் வறுத்து வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க. இது வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி. நாங்கள் பாப்பாங்களுக்கு வந்து ஒரு 1 இயர் ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறமேட்டுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து இந்த ரெசிபி வந்து அம்மா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதே வந்து என் பொண்ணுக்கு அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு லாஸ்ட்டாக பால் ஊற்றி இந்த மாதிரி கலந்து விட்டு 2-3 கொதி வந்ததையும் இறக்கி வச்சுட்டு லாஸ்ட்டாக அது குழந்தைங்களுக்கு நாட்டு சக்கரை இல்லைனா கருப்பட்டி ஆட் பண்ணி கொடுத்துக்கலாங்க. டெய்லி மார்னிங் எந்திரிச்சதையுமே பாலுக்கு பதிலாக நாங்கள் வந்து சத்து மாவு கொஞ்சம் தாங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி சமையல் வந்துட்டு பச்சைப்பயிறு குழம்பும் சுண்டல் வந்து கிரேவியும் பண்ணியிருந்தாங்க. பச்சைப்பயிறு குழம்புக்கு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாவும் ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி எவ்வளோனா 1 டம்ளருக்கு பாசிப்பயிறுப்புக்கு ஒரு சொம்பு தண்ணி கணக்குங்க. 2 டம்ளர் எடுத்திருக்கேன். ஸோ 2 சொம்பு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமேட்டுக்கு குழம்புக்கு தேவையான 2 தக்காளி 4 பல் பூண்டு கொதிச்சதையும் பருப்பு ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா பருப்பு அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்குங்க. லாஸ்ட்டாக தான் நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம். இதே மாதிரி வந்து பாசி பருப்பு இருக்கு இல்லைங்க, எல்லோ கலர், அதுலேயும் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். துவரம் பருப்புக்கும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக வந்துட்டு தாளிப்பு கொடுத்துடலாம் குழம்புக்கு. குழம்பு வந்து கடைஞ்சி எடுத்து வச்சாச்சு. வெந்ததையும் எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் 1 கருவேப்பிலை வரமிளகா வந்து தாளிப்புக்கு ஒரு 2 மட்டும் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கணும். பெருங்காயம் ஃபஸ்ட்டே போட்டோம்னா அடி பிடிச்ச மாதிரி ஆயிருங்க. லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு தாளிப்பு கொடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சைட் பை சைடாக சுண்டல் கிரேவியும் ரெடி பண்ணிட்டாங்க. இதோட ரெசிபி ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் சேனலில், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இதுதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. சுட சுட சாதமும் பச்சைப்பயிறு குழம்பு சுண்டல் கிரேவிங்க. உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மோனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.